ஹாய் உறவுகளே, உங்கள் பார்லர் பேர் மட்டும் சொல்லுங்கள். மிது பியூட்டி பார்லர். அவங்க ஊர் சொன்னாங்க, அது என் வாயில் நுழையில. இவங்க வந்திருக்காங்க, நேற்று அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இங்கே பார்லரில் வந்து என்னை மாதிரி கலரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு சாங் எடுத்துகிட்டு அப்புறம் 3:30 மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. பாய் சொல்லிடுங்க. இவங்களோட ஐடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டேக் பண்ணுறேன், சரியா? அதில் போட்டு விட்றேன். வாங்க உறவுகளே, நான் கலரிங் பண்ணியிருக்க மாதிரி இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து நாங்கள் ஒரு ஃபேஷன் உண்டாக்கி வச்சுருக்கோம். ஸ்ட்ரீக்ஸும் இல்லாமல் ஃபுல் ஹேரும் பண்ணாமல். ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணாத முடியும் அப்படிங்கிறனால எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் சூட் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கோங்க. ஹேர் கலரிங் வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இவங்களுக்கு இப்படி பிடிச்சிச்சாமா. பேக் முடிக்கு நான் போடவே இல்லை. நான் ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீக்ஸும் இல்லை, ஹைலைட்ஸும் இல்லை. இது ஸ்ரீ தனியாக பண்ணது ஒரு ஹேர் கலரிங். அதனால் இது ஈஸியாகவும் இருக்கும், டைமும் கம்மியாக கன்சியூம் ஆகும். போட்டுட்டாச்சு. நீ 45 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். உறவுகளே வாங்க சாப்பிட்லாம். தக்காளி குழம்பு, முட்டை ஆம்லேட், ராஜஸ்தானி அப்பளம். டேஸ்ட்டாக இருக்குல்ல? முட்டை குழம்புன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சோம்பேறி சமையல். அன்னைக்கு தான் கெஸ்ட் வந்திருக்காங்க. நல்லா சமையல் செஞ்சால் அன்றைக்கெலாம் என்ன வாழைத்தனில் பஜ்ஜி செஞ்சு வச்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி காம்போவே லெமன் ரைஸ் செஞ்சேன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. பாய் ஆல். உறவுகளே, ஹேர் கலரிங் முடித்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அவங்க சைட் பார்ட்டிஷன் தான் எடுத்து சீவாங்களாமா. பேக் முடியும் அப்படியே பிளாக்காகவே விட்டாச்சு. இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்காங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ? இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி பின்னாடி போட்டிங்கன்னா ஃபுல்லாக பின்னாடியும் முடி கவர் பண்ண மாதிரி. என்னோடது எப்படி இருக்குது அப்படி தான் தெரியுது பின்னாடி. உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எடுக்கிறேன்னா அதில் கலர் தெரியுதான்னு தெரில. பின்னாடியும் வருது இதே முடி. பின்னாடி சீவ்னிங்னா போனிலாம் போட்டிங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி தான் தெரியுது. எப்படி இருக்காங்க? ரம்யா இவங்க பேர். மிது பியூட்டி பார்லர் அவங்க பார்லரோட பேர். எப்படி இருக்குது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? சேஞ்ச் ஆகிட்டாங்களா? பாய் வளர்றவங்களே, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வரேன்.